சகரியா 10 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. சகரியா chapter 10 verse 1 to 12 verse 1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் வரவருக்கும் பயிருண்டாக அவருக்கு மழையை கட்டளையிடுவார். Ask ye of the Lord and rain in the time of the latest rain. So the Lord and shall make in the bright cloud and give them showers of the rain to the everyone and grass in the field. வசனம் 2. சொருபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்கிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர்கள் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றவர பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடு மாடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததனால் சிறுமைப்பட்டார்கள். For the idols have spoken, went ye and the diviner have the sea as a lay, and how the told and Phyllis dream they and comfort in vain. Therefore they and went there and we as the flock. They were and troubled, and because there was no and shepherd. வசனம் 3. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடற்காலை தாண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தைகளை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். Many hunger was and kindled against this and shepherd, and I punished the goats for the Lord and of the masters the hate and wasted Israel flocks and the house of the Judah, and hate and made and them as is and gladly as in the Bethel. வசனம் 4. அவர்களிலிருந்து கோடிகளும் அவர்களிலிருந்து கூடாரங்களையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். Out of the him and comfort this corners, out of the him the nail, out of the him the Bethel bow, out of the him every oppressor together. வசனம் 5. அவர்கள் யுத்தத்திலேயே தங்கள் சத்துருக்களையும் வீதிகளிலே சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போலவும் இருந்து யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் அவர்களுடன் கூட இருப்பார். குதிரை வீரர்கள் மேல் ஏறுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். And they shall be as the mighty man which tread down their enemies in this manner of these streets in this battle. And they shall fight because the Lord is with them, and the riders of all shall be confident. வசனம் 6. நான் யூதா வம்சத்தாரையே பலப்படுத்தி யோசேப்பு வாரிசுரையே இரட்சித்து அவர்களை திரும்பவும் நிலைப்படுத்துவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். And I will and strengthen the house of the Judah, and I will and save the house of the Joseph, and I will and bring them and against to the place them, and for I have the mercy upon them, and they shall and be as the true God. I had and not and cursed them off, for I am the Lord their and God, and I will hear and them. அதன் மேல் எப்பிரேம்
பராக்கிரமராய் போல இருப்பார்கள். மதுபானத்தால் களிப்பு போல் அவர்களுடைய இருதயம் களிகூரும். அவர்களுடைய பிள்ளைகளும் அவதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிகூரும். And the of their frame shall be like a mighty man, and their hearts shall rejoice as the true God. Hey, their children shall see it and be glad. Their hearts shall rejoice in the Lord. வசனம் 8. நான் அவர்களை பார்த்து வயல் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். அவர்களை மீட்டுக்கொண்டேன். அவர்களை இருந்தபோது போல பெருகுவார்கள். I will an hasten for them and gather them, for I have redeemed them, and they shall increase as they have increased. அதன் முன்பது நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளேயே இறைத்தபின் அவர்கள் தூரதேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளுடன் கூடயே பிழைத்து இருப்பார்கள். And I will show them among these people, and they shall remember me in far and countries, and they shall live and with their children and turn again. வசனம் 10. நான் அவர்களையே எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணேன். அவர்களை அசிரியாவிலிருந்தும் கூட்டிக் கொண்டு அவர்களை கீலியா தேசத்திற்கு லீபியோனுக்கும் வரப்பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாது மற்ற போகும். I will bring them again also out of the lands of Egypt, and gather them out of the Assyria, and I will bring them into the lands of the Gilead, and the Lebanon, and the place shall not be found for them. வசனம் 11. இடுக்க மேன்கிற சமுத்திரத்தையே கடுங்கைகளில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியா கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்து கொடுங்கோல் விலகி போகும். And he shall pass through the sea with affliction, and shall smite and the waves in the sea, and all the deeps of the rivers shall dry up, and the pride of the Assyria shall be forgot down, and the scepter of the Egypt shall depart away. வசனம் 12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்களுடைய நாமத்திலேயே கடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will strengthen them in the Lord, and they shall walk up and down in the name, said the Lord. Allah.